இப்போ நம்ம பார்க்குறது 4வது கேள்வி. Which section of specific relative says that specific performance of a contract cannot be enforced in favor of a person who failed to prove his readiness and willingness? எந்த செக்ஷன் கேட்டால் இதுக்கு சரியான பதில் செக்ஷன் 16. 16ல் யாரெல்லாம் செய்ய முடியாதுங்க ஒரு லிஸ்ட்டு கொடுக்காங்க. அதில் சப்ஸ்டிடியூட்டட் பெர்ஃபார்மன்ஸ், இவன் செய்யலை நான் வேற ஒருத்தன் வழியே செய்துட்டு எனக்கு டேமேஜ் தாங்கன்னா இல்லை. அல்லது ஹூ ஹாஸ் பிகம் இன்கேபபிள் ஆஃப் பெர்ஃபார்மிங் அப்படின்னாலும் இல்லை. 3வது ஹூ ஃபெயில்ஸ் டு ப்ரூவ் தட் ஹீ ஹாஸ் பெர்ஃபார்ம்ட் ஆர் ஹாஸ் ஆல்வேஸ் பீன் ரெடி அண்ட் வில்லிங் டு பெர்ஃபார்ம். அப்படி இருந்தால்தான் உங்களுக்கு ஸ்பெசிஃபிக் ரிலீஃப் ஆக்டில் அவன் பாகத்தை செய்ய சொல்லுங்கள், நான் என் பாகத்தை செய்ய ரெடியாக இருக்கேன் அப்படி சொன்னால் ஒழிய உங்களுக்கு அது இல்லை. அதனால் கரெக்ட் ஆன்சர் வந்து டி, செக்ஷன் 16. அடுத்தது, a suit for recovery of possession of immovable property under section 6 can be filed against யாருக்கு எதிராக? இதுதான் நான் சொன்ன செக்ஷன் 6. செக்ஷன் 6 முக்கியமான செக்ஷன். இஃப் எனி பர்சன் இஸ் டிஸ்பொசஸ்ட் வித்தவுட் ஹிஸ் கன்சர்ன், அவருடைய ஒப்புதல் இல்லாமல் அவருடைய உடைமையிலிருந்து சொத்தை எடுத்துட்டாங்க. ஆஃப் இம்மூவல் ப்ராப்பர்ட்டி, செக்ஷன் 6 வந்து இம்மூவல் ப்ராப்பர்ட்டிக்கு. அதர்வைஸ் தேன் இன் டியூ கோர்ஸ் ஆஃப் லா he or any person through whom has in possession, அவர் கையில் இருந்ததை அவருடைய ஒப்புதல் இல்லாமல் சட்டப்பூர்வமாக அல்லாமல் எடுத்து விட்டார்கள் என்றால், by suit recover possession thereof notwithstanding other title he may set up. எதிர்பார்ட்டிக்கு உரிமை இருக்குது அப்படின்னு என்ன டைட்டிலில் கொண்டு வந்தாலும் அதை பற்றி கவலை இல்லை. டிஸ்பொசஷன் வித்தவுட் டியூ கோர்ஸ் ஆஃப் லா இருந்ததுன்னா திருப்பி வாங்கலாம். இதுக்கு 2 எக்ஸப்ஷன். நோ சூட் அண்டர் தி செக்ஷன் ஷால் பி brought ஆஃப்டர் எக்ஸ்பைரி ஆஃப் 6 months ஃப்ரம் த டேட் ஆஃப் டிஸ்பொசஷன். என்னைக்கு உன்னிடமிருந்து சொத்து பறிக்கப்பட்டதோ அதிலிருந்து 6 மாதத்துக்கு உள்ளே வந்தால் தான் உண்டு. அகைன்ஸ்ட் த கவர்மெண்ட், அரசுக்கு எதிராக இல்லை. அடுத்தது ஒரு முக்கியமானது. நோ அப்பீல் ஷால் லை ஃப்ரம் எனி ஆர்டர் ஆர் டிகிரி பாஸ்ட் இன் எனி சூட் இன்ஸ்டிடியூட்டட் அண்டர் திஸ் செக்ஷன் நார் ஷால் எனி ரிவ்யூ ஆஃப் சச் ஆர்டர் ஆர் டிகிரி இஸ் அலவுட். இதில் ஒரு உத்தரவு போட்டாச்சுன்னா அந்த கோர்ட்டுக்கு எதிராக நீங்கள் எந்த கோர்ட்டுக்கும் போக முடியாது. உத்தரவு ஃபைனல், நோ அப்பீல். அப்போ அதனுடைய என்ன செய்யணும்? Nothing in this section shall bar any person from suing establish his title. அவன் வலுக்கட்டாயமாக பிடிங்கி எடுத்தான்னு சொல்லி நீதிமன்றம் வாங்கி பொசஷனை திருப்பி கொடுத்தாச்சுன்னா அந்த உத்தரவுக்கு எதிராக அப்பீல் இல்லை. என்ன செய்யலாம்? அவருக்கு இருக்க வழி, அந்த டாக்குமெண்ட்டை கொண்டு போய் ஒரு சிவில் சூட்டை கொடுத்து அங்கே அவரை எஜெக்ஷன், ஆளை வெளியே வாங்கிட்டு சொத்தை என்கிட்ட வாங்கித்தாங்க அப்படின்னு நீதிமன்றத்துக்கு போகலாம். இதான் செக்ஷன் 6. இதில் கொடுத்துருக்க கேள்விக்கு ஆன்சரு கேன் பி ஃபைல்டு அகைன்ஸ்ட் ப்ரைவேட் இண்டிவிஜுவல், கவர்மெண்ட்டு போத் ப்ரைவேட்டு, நெய்தர் ஏ ஆர் பின்னா அகைன்ஸ்ட் ப்ரைவேட் இண்டிவிஜுவல் ஒன்லி. அரசாங்கத்துக்கு எதிராகவும் போக முடியாது, 6 மாதத்துக்கு பின்னாலையும் போக முடியாது. Perpetual injunction under 36 can be granted when there exists no standard of ascertaining actual damages. Compensation would not afford adequate relief. Is a trustee of the property. All the above. இதுக்கு ஆன்சரு ஆல் தி அபோவ். செக்ஷன் 38 வாசிக்கலாம். Subject to other provision contained in referred in the chapter, a perpetual injunction may be granted to the relief to prevent the breach of an obligation existing in his favor, whether expressly or implication. ஒரு ஆப்ளிகேஷன் இருக்குன்னு சொன்னால் அதை
பாதுகாக்கிறதுக்காக may be granted to the plaintiff to prevent breach of an obligation. அதில் ஆப்ளிகேஷன் கான்ட்ராக்ட் வழியாக இருந்ததுன்னா சாப்டர் 2ல் சொல்லியிருக்கக்கூடிய சப்ஸ்டிடியூட்டட் சர்வீசஸ் யாருக்கு கொடுக்கலாம் யாருக்கு கொடுக்கக்கூடாது அதை பார்த்துக்கிடணும். when the defendant inverts or threatens to invert the plaintiff's right to or enjoyment of property, மூணாவது சப்செக்ஷனில் ப்ராப்பர்ட்டியை பற்றி சொல்லுவாங்க. The court may grant perpetual injunction in the following cases: where the defendant is a trustee of the property for the plaintiff, where there exists no standard for ascertaining actual loss, where the inversion such compensation money would not afford, where injunction is necessary to prevent multiplicity of cases. இப்போ தடை உத்தரவு கொடுக்கல அப்படின்னு சொன்னால் பல வழக்குகள் வரும் அப்படின்னா கொடுக்கலாம். அல்லது அவன் அதிகாரப்பூர்வமாக அல்லாமல் அவன் உள்ளே போய்கிட்டு இருக்கான், இவன் உரிமையை பறிக்கான், அதனால் அவனுக்கு வரக்கூடிய டேமேஜை நம்ம கணக்கு பண்ண முடியாதுன்னா அங்கே ஒரு இன்ஜெக்ஷன் கொடுக்கலாம். இந்த மாதிரி 4 கண்டிஷனில் பெர்பெச்சுவல் இன்ஜெக்ஷன் கொடுக்கலாம். வேர் த டிஃபெண்டன்ட் இஸ் ட்ரஸ்டி ஆஃப் தி ப்ராப்பர்ட்டி, இவன் சொத்து அவன் ட்ரஸ்டியாக வச்சுருக்கான், அப்படியா இருந்தாலும் இன்ஜெக்ஷன் கொடுக்கலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. நோ ஸ்டாண்டர்ட் ஃபார் அசர்டைனிங் ஆக்சுவல் லாஸ். இப்படி 4 சூழ்நிலை, அதில் எல்லா சூழ்நிலையும் இங்கே சொல்லியிருக்காங்க. 3 சூழ்நிலை சொல்லியிருக்காங்க, 4வது ஆல் தி அபோவ் கொடுத்துருக்காங்க. கரெக்ட் ஆன்சர் டி. 7. Mistake contemplated under 26 when can be rectified. Mutual mistake through fraud does not express. Section 26 வாசிக்கலாம். Rectification. When through fraud or mutual mistake of the parties a contract or the instrument in writing not being article of association of the company does not express the real intention, either party to representative or representative in interest may institute a suit for have the instrument rectified, or the plaintiff may in any suit any right arising out of instrument claim his pleading in the instrument rectified. Defendant in any suit may in addition, அதாவது ஒரு கான்ட்ராக்ட் பை மிஸ்டேக் எதை வந்திருக்கு அப்படின்னு சொன்னால் அதை மாற்றலான்னு. Subsection 2ல் இதுக்குள்ள ஆன்சர் இருக்குது. If any suit in which the contract other instrument sought to be rectified under section 1, the court finds the instrument through fraud or mistake does not express the real intention of the parties, the court may in its discretion direct rectification of the instrument so as to express that intention, so far as this can be done without prejudice to rights acquired by third person. Without prejudice to the right acquired. Third party அதுங்குள்ள வாங்கிட்டாங்கன்னா இந்த உத்தரவு கொடுக்க மாட்டாங்க. அதாவது ஒரு மிஸ்டேக் இருந்தது அல்லது ஒரு ஃப்ராட் வழியை செய்துட்டாங்கன்னா அதை கரெக்ட் பண்ணதுக்கு கோர்ட்டு ஆர்டர் கொடுக்கலாம். ஒருத்தன் சேல் கொடுக்கையில் சர்வே நம்பர் தப்பாயிட்டு அவர் கையிலே வச்சுருக்காரு. விற்கிறதுக்குன்னு போகையில் வாங்க போகிறவங்க கண்டுபிடிச்சிட்டா சர்வே நம்பர் தப்புன்னு. இவரை கூப்பிட்டு ரெக்டிஃபிகேஷன் டீடு போடுவோன்னா போட மாட்டேங்காரு. அவங்களுக்கு இந்த செக்ஷனில் ரிலீஃப். இந்த செக்ஷன் படி ரெக்டிஃபிகேஷன் அவனை செய்தர சொல்லுங்கன்னு கேட்கணும். அவர் செய்தராட்ட கோர்ட்டு ஆர்டர் கொடுப்பாங்க செய்து கொடுன்னு. அவர் செய்து கொடுக்க மாட்டார். அப்போது சிவில் ப்ரொசீஜர் கோடில் என்ன சொல்லுதாங்க, நீதிமன்றமே ஆன் பிஹாஃப் ஆஃப் தி பார்ட்டி ஒரு டாக்குமெண்ட்டை இபி எக்ஸிக்யூஷன் ப்ரொசீடிங்ஸில் கோர்ட்டே ஒரு கையெழுத்தை போட்டு அவங்க அந்த டாக்குமெண்ட்டை எழுதி கொடுக்கணும். கேன்சலேஷன் அண்டர் செக்ஷன் 31 கேன் பி கிளைம்டு by the party to the instrument, by party against whom instrument is void, or any not necessarily a contract, all the above. Section 31. When cancellation may be ordered, any person against whom a written instrument is void or voidable, and who has reasonable apprehension that such instrument, if left outstanding, may cause him serious injury,
may sue to have it adjudged as void and voidable, and the court may in its discretion so adjudge and order it to be delivered up and cancelled. ஒரு டாக்குமெண்ட் வெளியே நிற்கி அதனால் எனக்கு பாதகம் வருதுன்னு தெரியுது அப்படின்னு சொன்னால் அதில் போய் இந்த ஒரு டாக்குமெண்ட் கிடக்கு, அது வாய்டபுளு அப்படிங்கிற மாதிரியான ஒரு டாக்குமெண்ட்டு, அதை எடுத்து நீங்கள் வாங்கி அதை கேன்சல் பண்ணுங்கன்னு கேட்கலாம். உதாரணத்துக்கு ஒருத்தனை பயமுறுத்தி ஒரு டாக்குமெண்ட் எழுதி வாங்கிட்டாங்கன்னா அவர் போகிறாரு, பயமுறுத்தி வாங்கிட்டாங்க, அதை வாய்டுன்னு டெக்ளேர் பண்ணிவிட்டு அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை கேன்சல் பண்ணுங்கள். இதில் முக்கியமான வார்த்தை who has reasonable apprehension that such instrument if left outstanding may cause him serious injury. இப்படியே வெளியே கடந்து அந்த டாக்குமெண்ட்டை காட்டி அவன் என் சொத்தெல்லாம் விற்றுட்டு போயிடுவான். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வருது அப்படின்னு சொன்னால் நீங்கள் இதில் செக்ஷன் 31 கேன்சலேஷன் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு ஒரு அப்ளிகேஷன் கொடுக்கலாம். Answer all the above. By the party or by any person against whom instrument is void in respect of any instrument not necessarily a contract. இந்த கான்ட்ராக்டுங்க வார்த்தையில் இதில் வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னு தான் இருக்குது, கான்ட்ராக்டாக தான் இருக்கணும் அப்படிங்கிறதும் இல்லை. 9வது கேள்வி, இன்ஜங்ஷன் cannot be granted if contract which can be specifically enforced cannot be enforced irrespective of whether the contract is specifically enforced or not. எப்போ கொடுக்க முடியாது இன்ஜங்ஷன் அப்படிங்கிறது கேள்வி. செக்ஷன் 41E இதுக்கு ஆன்சர் இருக்குது. 41 என்ன சொல்லுதுன்னா, இன்ஜங்ஷன் cannot be granted அப்படின்னு கொஞ்சம் சிச்சுவேஷன் சொல்லுவாங்க. இந்த மாதிரி சர்க்கம்ஸ்டான்சஸில் கொடுக்க முடியாது அப்படின்னு. அதில் டு ப்ரிவெண்ட் த பிரீச் ஆஃப் கான்ட்ராக்ட் ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ் விச் would not be specifically enforced. அதாவது ஸ்பெசிஃபிக்கலி என்ஃபோர்ஸ் பண்ண முடியாத கான்ட்ராக்டுக்கு இன்ஜங்ஷன் இல்லை. ஸ்பெசிஃபிக்கலி நாட் என்ஃபோர்ஸ்ட் அப்படிங்கிறத இந்த ஆக்ட்லேயே பிரித்து கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் கான்ட்ராக்டாக ஸ்பெசிஃபிக்காக கொடுக்க முடியும் அப்படின்னு கண்டிஷன்ஸ். அவனுக்கு டேமேஜை கொடுக்க முடியும்னா அதை ஸ்பெசிஃபிக்காக என்ஃபோர்ஸ் பண்ணணும்னு தேவையில்லை. இப்போ ஒருத்தர் சுவர் கட்டி கொடுக்கணும் அக்ரிமெண்ட் போட்டார், ஒரு காம்பவுண்ட் வால் கட்டி கொடுக்கணும் அக்ரிமெண்ட் போட்டார், செய்ய வர மாட்டேங்காரு. அப்படி இருக்கையில் அவர் வரமாட்டேங்காருன்னு சொன்னால், நீ வேறு ஒரு ஆளை வச்சு கட்டிக்கோ, எவ்வளோ கூட கொடுத்தி அவன்கிட்ட டேமேஜஸாக வாங்கிக்கோ. அதுக்கு பதிலாக இன்ஜங்ஷன், எனக்கு கெட்டாத வரைக்கும் அவன் எங்கேயுமே கொத்தனார் வேலை பார்க்கக்கூடாது அப்படின்னு ஒரு ஆர்டர் வாங்குவோம். அது கொடுக்க முடியாது. ஏன்? ஸ்பெசிஃபிக்கலி என்ஃபோர்ஸ் இல்லை. அது வேர் டேமேஜஸ் கேன் பி கிராண்டட், அதை ஸ்பெசிஃபிக்காக என்ஃபோர்ஸ் பண்ண முடியாது. அந்த செக்ஷனில் கொஞ்சம் சர்க்கம்ஸ்டான்ஸ் சொல்லியிருக்காங்க, இதெல்லாம் கிடையாது அப்படின்னு. அப்படி உள்ள சூழ்நிலையில் அங்கே என்ன வாங்க முடியாது, நம்ம தடை உத்தரவு வாங்க முடியாது. எனக்கு கட்டி கொடுக்கல, அவன் எங்கேயும் போய் கட்டக்கூடாதுன்னு நீ ஒரு தடை உத்தரவு வாங்க முடியாது. ஏன்? அது ஸ்பெசிஃபிக்கலி என்ஃபோர்ஸ்டு அல்ல. ஆன்சரை E ஆன்சர் வந்து பி. Injunction cannot be granted where the performance of which would not be specifically enforced. இனி 10வது, which section of the General Class Act lays down an offender shall not be punished twice if the offense is constituted under two enactments. இது வேற ஒரு செக்ஷன் உள்ள ஜென்ரல் கிளாஸஸ் உள்ள வந்திருக்கு. இதில் ஜென்ரல் கிளாஸஸ் ஆக்டுங்கிறது பொதுவான விளக்கங்களுக்கு அங்கே வச்சுருக்காங்க. வேறு எங்கேயும் ஏதாவது இன்டர்பிரிட்டேஷன் கிளாஸில் ஒன்றும் இல்லையா, நீங்கள் அங்கே போய் பார்க்கணும். உதாரணத்துக்கு ஹீங்கிறது ஆணையும் குறிக்கும் பெண்ணையும் குறிக்கும், டேட் எப்படி கால்குலேட் பண்ண, அப்படி சில இன்டர்பிரிட்டேஷன் அங்கே கொடுக்காங்க. அது ஃபுல்லாகவே இன்டர்பிரிட்டேஷன் தான் இருக்கும்.
அந்த கிளாஸில் என்ன சொல்லுவாங்க, அஃபண்டர் ஷால் நாட் பி பனிஷ்டு ட்வைஸ் அப்படின்னு. இது ஒரே குற்றத்துக்கு ஒரு ஆளுக்கு 2 தண்டனை இல்லை. இது கான்ஸ்டியூஷன்லையும் சொல்லுவாங்க ஒரு ஆளுக்கு 2 தண்டனை இல்லைன்னு. கிரிமினல் ப்ரொசீஜர் கோட்லையும் சொல்லுவாங்க ஒரு தடவை தண்டித்தா 2வது தடவை அவனை ப்ராசிக்யூட் பண்ணாதாங்க. கிரிமினல் ப்ரொசீஜர் கோட்டில் சொல்லுது ஒரு தடவை தண்டித்தாலும் சரி, விசாரித்து விடுதலை பண்ணாலும் சரி, அவனை திரும்ப கூப்பிடாத அப்படிங்கிறது அங்கே கிரிமினல் ப்ரொசீஜர் கோட்லன்னு சொல்லுவோம். இதே விஷயம் ஜென்ரல் கிளாஸஸ் ஆக்ட்லையும் இருக்குது. அஃபண்டர் ஷால் நாட் பி பனிஷ்டு ட்வைஸ். Where an act or omission constitutes an offence under 2 or more enactments, then the offender shall be punishable to be prosecuted and punished under either of those enactments, shall not be liable to be punished twice for the same offence. ஒரு குற்றம் 2 சட்டத்தின் கீழ் குற்றமாக இருக்கும்போது 2 or more enactments, அப்போ அவர் ஒரு சட்டத்தின் கீழ் தான் நீங்கள் தண்டிக்கணும். இப்போ போக்சோ ஆக்ட்லேயும் வரும், இந்தியன் பீனல் கோட்லேயும் வரும். அப்போ எதில் தண்டிக்கணும்? போக்சோ ஆக்டில் தான் தண்டிக்கணும். அதுக்காக என்ன செய்வாங்க, சார்ஜ் ஷீட்டு போடையில் போக்சோ ஆக்டையும் போடணும், ஐபிசியும் போடணும். தண்டனைன்னு கொடுக்கும்போது 2ம் கன்கரண்ட்டுன்னு கொடுத்தோன்னா 2 தண்டனையும் வரும். செக்ஷன் 26 ஜென்ரல் கிளாஸஸ் ஆக்டில் அதை பற்றி சொல்லுது. இனி 11, in a suit for specific performance contract of sale of immovable property, the presumption is that time is not essence, presumption time is the essence, presumption being discretionary, it is the court to decide அப்படின்னு கேள்விகள் கொடுத்துருக்காங்க. இதில் என்ன ஆன்சர்னா, ஒரு சுப்ரீம் கோர்ட் தூப்பு இருக்குது. Where the contract relates to sale of immovable property, it will normally presume that the time is not the essence of the contract. Even if time is not the essence, the court may infer that it is to be performed in a reasonable time from the express terms. குரூப்பில் மெசேஜை போடுவேன். கான்ட்ராக்ட் ஆக்டில் பார்க்கும்போது அதில் பெர்ஃபார்மன்ஸ் அந்த பீரியடுக்குள்ளே செய்யணும்னு போட்டிருக்கான். பீரியடு கொடுத்துருந்தா பீரியடுக்குள்ளே கொடுக்கணும், அல்லது ரீசனபிள் பீரியடில் கொடுக்கணும் அப்படிங்கிறது கான்ட்ராக்டில் சொல்லக்கூடியது. அப்படி இருக்கும்போது இம்மூவல் ப்ராப்பர்ட்டிக்கு அக்ரிமெண்ட்டுன்னா கொஞ்சம் நீதிமன்ற தீர்ப்புகள் என்ன சொல்லிட்டாங்கன்னா, அது இட் இஸ் நாட் அன் எசன்ஸ் ஆஃப் அ கான்ட்ராக்ட். எசன்ஸ் ஆஃப் த கான்ட்ராக்ட்னு என்ன வருதுன்னா, டைம் இஸ் நாட் அன் எசன்ஸ் ஆஃப் த கான்ட்ராக்ட்னு என்ன வருதுன்னா, அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு கண்டிஷனில் வரும். அந்த கண்டிஷன் முக்கியமானது இல்லை போயிட்டு அப்படின்னு சொன்னால் என்ன ஆகுது, அந்த கான்ட்ராக்டை நீ அந்த டைமுக்குள்ளே கொடுக்கல, நான் அதை கேன்சல் பண்ணுதேன்னு ரைட் வருது. இல்லாமல் இருந்தால் என்ன செய்யணும், அவன் கொடுக்க பெர்ஃபார்மன்ஸை வாங்கிக்கிடணும், வாங்கிக்கிட்டு காம்பன்சேஷன் டேமேஜஸ் வேணால் வாங்கிக்கிடணும். நீ 5ஆம் தேதி எனக்கு தரணும்னு ஒரு அக்ரிமெண்ட்டு போட்டிருக்கோன்னா ஒரு 5ஆம் தேதி கொடுக்கணும். 5ஆம் தேதி கொடுக்கலையா நமக்கு ரைட் வருது, நீ 5ஆம் தேதி தரல, உன் கான்ட்ராக்டை நான் கேன்சல் பண்ணிட்டேன்னு சொல்லிவிட்டு 5ஆம் தேதி வேறு ஒரு இடத்துல அதே பொருளை வாங்கிட்டு 2க்குள்ள வித்தியாசத்தை நம்ம டேமேஜஸாக கிளைம் பண்ணலாம். நாட் த எசன்ஸ் அப்படின்னு சொன்னால் அவன் கொடுக்கன்னைக்கு வாங்கிட்டு நீ வாங்கிக்கோ அப்படிங்கிறது நீதிமன்றங்களுடைய தீர்ப்பு. நாட் த எசன்ஸ், இம்மூவல் ப்ராப்பர்ட்டி டைம் இஸ் நாட் அன் எசன்ஸ் ஆஃப் த கான்ட்ராக்ட். நம்ம ஒரு வீடை விற்கும், ஒரு இடத்த வாங்குதோம், 3 மாதத்திற்குள் வாங்கி கொள்ள வேண்டும் அப்படின்னு நம்ம அக்ரிமெண்ட் போட்டால் கூட டைம் இஸ் நாட் அன் எசன்ஸ் ஆஃப் த கான்ட்ராக்ட்னு சில தீர்ப்புகள் இருக்கிறதுனால அந்த ஆள் அதை கையில் வச்சுக்கிட்டு 1 வருஷம் கழித்து கூட எனக்கு அதில் எழுதி தந்திருக்காரு, வேறு ஒன்றுக்கு எழுதுனா செல்லாதுன்னு டிஸ்பியூட் பண்ணதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கெல்லாம் இந்த ஒரு தீர்ப்பில் சொல்லுதான், ஃப்ரம் த எக்ஸ்பர்ட் டேர்ம்ஸு, ஃப்ரம் த நேச்சர், ஃப்ரம் த சரௌண்டிங் சர்க்கம்ஸ்டான்சஸில் ரீசனபிள் டைமை பாருங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. டைம் இஸ் நாட் அன் எசன்ஸ் ஆஃப் த கான்ட்ராக்ட்ங்கிறது நீதிமன்ற தீர்ப்பு. அதுதான் the presumption is being discretionary,
இட் இஸ் ஃபார் த கோர்ட் டு ரைஸ் இட் ஆர் நாட். சட்டத்தில் ஒன்றும் சொல்லலை இம்மூவல் ப்ராப்பர்ட்டிக்கு ப்ரிசம்ஷன் இருக்குது, இட் இஸ் நாட் எசன்ஸ் ஆஃப் த கான்ட்ராக்ட் அப்படின்னு இல்லை. அது நீதிமன்றங்கள் தீர்ப்பு வழியாக வந்தது. அதனால் இட் இஸ் எ ப்ரிசம்ஷன், டிஸ்கிரிஷன் ப்ரிசம்ஷன். நீதிமன்றங்கள் வேணுமானால் சூழ்நிலையை பொறுத்து எடுத்துக்கிடுங்க அப்படி. அடுத்து 12வது கேள்வி, ஆஸ் பர் செக்ஷன் 21 ஆஃப் தி ஸ்பெசிஃபிக் ரிலீஃப் ஆக்ட் ஆஸ் அமெண்டட் பை 2018, a suit for specific performance can seek only the relief of specific performance, compensation அல்லது ரெண்டும், அல்லது இந்த ஆல்டர்னேட்டிவ் காம்பன்சேஷன். அதாவது அதை செய்து தர சொல்லுங்கன்னு கேட்கலாம், ஐயா அவன் சொல்லியெல்லாம் வேண்டாம் எனக்கு டேமேஜ் வாங்கி கொடுங்கன்னு கேட்கலாம், அல்லது செய்து தர சொல்லுங்கள் காம்பன்சேஷனும் கேளுங்க அப்படின்னு கேட்கலாம். அவன் இடத்த எழுதி கொடுக்கல, எழுதி தர சொல்லுங்கள். 1 வருஷமாக டிலே பண்ணிட்டான், அதுக்கு எனக்கு காம்பன்சேஷன் தர சொல்லுங்கள் அப்படின்னு கேட்கலாம். அல்லது 4வதாக என்ன சொல்லுவாங்க, ஸ்பெசிஃபிக் பெர்ஃபார்மன்ஸ் ஆர் இந்த ஆல்டர்னேட்டிவ் அப்படின்னு கொடுத்துருக்கேன். 21வது செக்ஷன் என்ன சொல்லுது அப்படிங்கிறது கேள்வி. In a suit for specific performance of a contract, the plaintiff may also compensation for breach in addition to such performance. இதுதான் ஆன்சர். அவர் அதை வேணும்னு கேட்கும், அது போக இந்த நஷ்டத்துக்காகவும் கேட்கும். ஒருத்தருக்கு அட்வான்ஸ் கொடுத்துட்டோம், வீடு அவர் தந்திருக்கணும், கையில் பணம் வச்சுருக்கோம், தரமாட்டேங்காரு, கோர்ட்டுக்கு போகிறோம். அப்போ அவன் 1 வருஷம் கழித்து அந்த வீட்டை எழுதி கொடுக்கான். இதனால் நமக்கு பல கஷ்டங்கள் வந்தது. இவன் இந்த வீடு தராதனால நம்ம பக்கத்தில் வேறு ஒரு வீடு வாடகைக்கு எடுக்க வேண்டி வந்தது, அதிக செலவோடு இருந்தது அப்படின்னு சில விஷயங்களை காட்டிட்டு நீங்கள் கேட்கலாம். ஸோ ரிலீஃபு ஸ்பெசிஃபிக் பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் ஆல்சோ இன் அடிஷன் டு ஸ்பெசிஃபிக் பெர்ஃபார்மன்ஸு காம்பன்சேஷனும் கேட்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடியது செக்ஷன் 21. இனி அடுத்த 13வது கேள்வி, இன் எ சூட் ஃபார் ஸ்பெசிஃபிக் பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் எ கான்ட்ராக்ட் இஃப் த ரிலீஃப் ஃபார் பொசஷன் இஸ் நாட் கிளைம், the court can allow plaintiff to amend the plaint to include the claim for the said relief. செக்ஷன் 21ல் ப்ரொவிசோ சொல்லுவாங்க, where the plaintiff has not claimed any compensation in the plaint, the court shall at any stage of proceeding allow him to amend the plaint on such terms as may be just for including claim for compensation. இவர் என்ன செய்தார், முதல்ல எனக்கு பொசஷன் வேணும்னு கேட்கார். ஒரு இடம் அடுத்தவங்க கையில் இருக்குது, நம்ம கேட்கும், பொசஷன் கேட்கும். ஸ்பெசிஃபிக் பெர்ஃபார்மன்ஸ், எனக்கு நான் இடத்த வாங்கிட்டேன், பொசஷன் கேட்கும், இல்லாட்ட வேறு ஏதோ ஸ்பெசிஃபிக் பெர்ஃபார்மன்ஸு கேட்கும். அப்படி கேட்க சூழ்நிலையில் நம்ம பிளைண்ட்டு கொடுக்கும்போது ஸ்பெசிஃபிக் பெர்ஃபார்மன்ஸ் மட்டும்தான் நம்மளுடைய ப்ரேயரில் இருந்தது. ரிலீஃபாக கேட்டது ஸ்பெசிஃபிக் பெர்ஃபார்மன்ஸ் மட்டும்தான். சப்சக்வெண்ட்டாக நமக்கு ஆஃப்டர் தாட்டு நம்ம காம்பன்சேஷனும் கேட்கணும் அப்படின்னு. அப்படியா இருந்தால் எனக்கு காம்பன்சேஷனும் வேணும், ஸ்பெசிஃபிக் பெர்ஃபார்மன்ஸும் வேணும் அப்படின்னு கேட்கறதுக்கு செக்ஷன் 21 அனுமதிக்கிறதுனால, பிளைண்ட்டில் நம்ம இது மட்டும்தான் கொடுத்துருக்கோங்கிறதுனால சப்சக்வெண்ட்டாக என்ன செய்யலாம், வேணுமானா அதை பிளைண்ட்டை ஆல்ட்ரு பண்ணலாம், அதுக்கு நீதிமன்றம் அனுமதித்தால் செய்யலாம் அப்படிங்கிறது 21ல் சொல்லியிருக்கோம். எந்த ஸ்டேஜில், பிஃபோர் ஃபைலிங்கா அல்ல ஆஃப்டர் ஃபைலிங்கா, அட் எனி ஸ்டேஜா அப்படிங்கிறது கேள்வி. இந்த கேள்விக்கு சரியானது சி. At any stage of the proceedings, the court may allow him to amend. சிபிசிலையும் பார்க்கும், பிளைண்ட் அமெண்ட் பண்ணதுக்கு கோர்ட்டு பெர்மிஷன் கொடுக்கலாம். 14வது, a suit for recovery for possession of an immovable property under section 6 of the specific relief act has to be filed எவ்வளோ நாளைக்குள்ள? இப்போ தான் சொன்னேன், 6 மாதத்துக்குள்ள. செக்ஷன் 6ன்னா இதை ஞாபகம் வச்சுக்கிடுங்க, 6 மாதத்துக்குள்ளே போனோம், கவர்மெண்ட்டுக்கு கிடையாது அப்படிங்கலாம் திரும்ப திரும்ப வரும். 15வது,
Under Specific Relief Act, an injunction can be granted under the following circumstances: restrain any person from prosecuting judicial proceedings, applying for legislative body, prevent breach of obligation existing and in favor of the plaintiff. 38ல் என்னெல்லாம் செய்யலான்னு ஒரு 4 தான் சொல்லுதான். மல்டிப்ளிசிட்டி ஆஃப் ஜுடிஷியல் ப்ரொசீடிங்ஸை தடுக்கவோ இல்லாட்ட டேமேஜஸ் இல்லை அவனுக்கு எவ்வளவுன்னு கண்டுபிடிக்க முடியாதுன்னா ஒரு பெர்பெச்சுவல் இன்ஜெக்ஷன், காம்பன்சேஷன் கொடுக்க முடியாத இடங்களில் அப்படிங்கிறது. ஆக்சுவலாக இது முதல்ல சப்செக்ஷன் 1ல் சொல்லக்கூடியது. Subject to the other provisions contained in referred to by this section, a perpetual injunction may be granted to plaintiff to prevent breach of an obligation existing in favor. Breach of an obligation இருந்தால் மட்டும்தான் பெர்பச்சுவல் கொடுக்க முடியும். இதில் 3வது தான் கரெக்ட். 2வது ஒருத்தனை வழக்கு தொடராத அப்படின்னு சொல்லுறதுக்கு ஒரு தடை உத்தரவு போட முடியாது ஒரு கோர்ட். அது அவனுடைய உரிமை, அதை அந்த வழக்கில் அவங்க முடிவு பண்ண போகிறாங்க. அதே மாதிரி லெஜிஸ்லேட்டிவ் பாடிக்கு நீங்கள் போகக்கூடாது அப்படின்னு சொல்லுறதும் இல்லை, அது அவருடைய உரிமையை தடுக்குது. இவனுடைய உரிமைக்கு எதிராக வந்தால் மட்டும்தான் நம்ம அங்கே ஒரு தடை உத்தரவு ஒரு இன்ஜெக்ஷன் கொடுக்க முடியும். இனி 16, which section of the Specific Relief Act says no court shall take any such declaration where plaintiff being able to seek further relief than mere declaration of suit. எந்த செக்ஷன்? அதாவது டெக்ளரேஷன்னா இது என்னுடைய உரிமைன்னு நீங்கள் டெக்ளேர் பண்ணுங்கன்னு நீதிமன்றத்தில் வந்து கேட்காங்க. அப்படின்னு இருக்கும்போது வேறு உரிமையிலும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா இங்கே நீ வந்து கேட்காத அப்படிங்கிற சொல்லதான் எந்த செக்ஷன் அப்படிங்கிறது ஒரு கேள்வி. Which section of Specific Relief Act no court shall make any such declaration? இல்லை, இது செக்ஷன் 34ல் இருக்கு. Proviso to section 34, no court shall make any such declaration where plaintiff being able to seek further relief than a mere declaration of the suit omits to do. அவருக்கு வேறு உரிமைகள் கேட்பதற்கு வழி இருந்தால் நீ அங்கே போய் கேட்கணும், நீ இங்கே வர வேண்டாம் அப்படிங்கிற சொல்லுவான். ஆன்சரு 34, செக்ஷன் 34 ப்ரொவிஷன் ப்ரொவைடட் தட் நோ கோர்ட் ஷால் மேக் அப்படிங்கிறத இருக்குது. கரெக்ட் ஆன்சரு 34, செக்ஷன் 34. 17வது, in a suit for specific performance, if the relief or refund of earnest money is not claimed, the court can allow the plaintiff to amend the plaint to include the, இது ஏற்கனவே சொன்னதான், அதை ஒரு ஏர்னஸ்ட் மணிங்கிறத சொல்லுவாங்க. ஒரு ரீஃபண்டு ஒரு ரிலீஃபை விட்டுட்டாங்கன்னா பிளைண்ட் அமெண்ட் பண்ண முடியுமா அப்படிங்கிறது கேள்வி. பிளைண்ட் அமெண்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். செக்ஷன் 22 சப்செக்ஷன் 2ல் இருக்குது. ஆன்சரு 22(2)ல். where the plaintiff has not claimed any such relief in the plaint. ஏதாவது ரிலீஃப் கேட்கலன்னா அவன் பிளைண்ட் அமெண்ட் பண்ணதுக்கு அனுமதிக்கலாம் அப்படின்னு சொல்லுது 22(2)ல் சொல்லும். இனி 18வது, ஃபாலோயிங் செக்ஷன் ரிலேட்ஸ் டு கிராண்டிங் ஆஃப் மேண்டேட்டரி இன்ஜங்ஷன். மேண்டேட்டரி இன்ஜங்ஷனுக்கு எது செக்ஷன் அப்படிங்கிறது கேள்வி. மேண்டேட்டரி இன்ஜங்ஷனை சொல்லக்கூடியது செக்ஷன் 39. When to prevent a breach of an obligation, it is necessary to compel the performance of certain acts which the court is capable of enforcing. The court may in its discretion grant injunction to prevent the breach and also compel the performance of requisite act. ஒரு விஷயம் செய்யும்போது அங்கே நீ இதை செய்யாதான்னு சொல்லும்போது வேற ஒரு கண்டிஷன் கூட கொடுக்க வேண்டியிருக்கு. இதையும் நீ செய்ய அப்படின்னு செய்ய வேண்டியிருக்கு.
அந்த நேரத்தில் மேண்டேட்ரி இன்ஜெக்ஷன் கொடுக்கும். அதுதான் மேண்டேட்ரி இன்ஜெக்ஷன் அப்படின்னு சொல்லுவது. அதை சொல்லுது செக்ஷன் 39. உதாரணத்துக்கு இவன் வழி நடக்கிறதுக்கு 2 பேருக்கும் இருக்குது. இவன் எனக்கு உரிமை இருக்குது, அவன் எனக்கு உரிமை இல்லைங்க. வழக்கு முடியுத வரைக்கும் அந்த சோரை கெட்டாதான்னு சொல்லுதோம், அது தடை. அதே சமயத்தில் அவருக்கு வேற ஒரு வேலையும் செய்ய சொல்லுதோம். அவனுக்கு சின்னதாக ஒரு வழிபாதை போட்டு கொடுப்பா சொல்லுதோம். விச் த கோர்ட் கேன் சூப்பர்வைஸ். அவங்க நடக்கிறதுக்கு ஒரு பாதையை சரி பண்ணி கொடுக்கணும் இந்த வழக்கு முடிந்த வரைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அது மேண்டேட்ரி. ஒரு இடத்துல நீ இதை செய்யாதான்னு சொல்லுதோம். இன்னும் இவருடைய உரிமைக்காக அவனை வேற ஒரு செயலை கூட செய்ய வைக்க வேண்டி இருக்கிறது என்றால் அதுவும் கூட கொள்ளலாம், செய்யலாம். அதை மேண்டேட்ரி இன்ஜெக்ஷன் அப்படின்னு. டு கம்பல் டு டூ சம்திங் அண்ட் ஆல்சோ டு கம்பல் பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் தி ரிக்விசிட் ஆக்ட். அதுதான் நம்ம மேண்டேட்ரி இன்ஜெக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். அது எந்த செக்ஷன் அப்படின்னு கேட்டதுக்கு எந்த செக்ஷன்னா செக்ஷன் 39. இனி 19வது கேள்வி. ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ரிலீஃப் cannot be granted under specific relief. ரெசிஷன் ஆஃப் கான்ட்ராக்ட் செய்யலாம், ரெக்டிஃபிகேஷன் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட் செய்யலாம், கேன்சலேஷன் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட் செய்யலாம், ரிடம்ஷன் ஆஃப் மார்க்கேஜஸ், இது பர்சனல் ரைட்டு, ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டியில் வரக்கூடிய ரைட்டு. இதை என்ஃபோர்ஸ் பண்ணணுன்னா நீங்கள் சிவில் ப்ரொசீஜர் கோடு படி வழக்கு தொடர வேண்டியது தான். இங்கே இந்த சட்டப்படி இல்லை, அது ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்டில் இருக்குது. கரெக்ட் ஆன்சரு சி. இனி 20வது. A declaration made under Chapter 4 of Specific Relief Act is binding only on the party to the suit. இல்லாட்டா claiming through the parties to the suit where any of the parties are trustees on the person on whom, அவனுக்கு அவன் பின்னால் வந்தவனுக்கு அவங்களுக்கு ஒரு ட்ரஸ்டியாக இருந்து அவங்களுக்கு அப்படின்னு கேட்காங்க. இது is binding only on the parties that suit and person claiming through them where any of the parties on person on whom, இதில் all the above ட்ரஸ்டியாக இருந்தால் அவங்களுக்கும் பொருந்தும் அப்படிங்கிறது ஆன்சர். கரெக்ட் ஆன்சர் all the above. A declaration made, section 35. A declaration made under this chapter is binding only on the parties to the suit, person claiming through him respectively, and where any of the parties are trustees on the person on whom it is a existence on the date of declaration. அதாவது நம்ம சொல்லுது அஃபெக்ட் பண்ணுறது நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இது அவங்கள மட்டும் பாதிக்குமா எல்லாரையும் பாதிக்குமா அப்படின்னு. இன் ரம் ஜட்ஜ்மெண்ட் இன் ரம் ஜட்ஜ்மெண்ட் இன் போசனம்னு பார்த்தோம். போசனம்ங்கிறது அவங்கள மட்டும்தான் அஃபெக்ட் பண்ணும், ரெம்முங்கிறது எல்லாரையும் பொறுத்தது. ஒரு கொடுக்கல் வாங்கல் இவன் கொடுத்தா வாங்கினா டிஸ்பியூட் இருந்தது, அது என்ன அந்த அவங்க 2 பேரை மட்டும்தான் பாதிக்கும். ஒரு சேல் டீடு தொடர்பான அவங்கள தான் பாதிக்கும். வேறு சில விஷயங்களை போடும்போது எல்லாரையும் பாதிக்கும். ஜட்ஜ்மெண்ட் இன் ரம், உதாரணம் ஒருத்தனை இன்சால்வெண்ட்டுன்னு போட்டோம், அப்போ அது உலகம் பூரா எல்லாரும் அந்த தீர்ப்பை மதிக்கணும், அவனை ஒரு இன்சால்வெண்ட்டுன்னு வச்சுக்கிடணும். 2 பேரும் கணவன் மனைவி இல்லைன்னு விட்டுட்டோம், ஜட்ஜ்மெண்ட்டு, அது ரம். அவங்கள பாதிக்கினா கூட எல்லாரும் அவங்க கணவன் மனைவி இல்லைங்கிறத ஏற்றுக்கிடணும். இப்படி டெக்ளரேஷன் சூட்டில் அந்த யாரை பாதிக்கும், அது யாருக்கு பொருந்தும் அந்த ஜட்ஜ்மெண்ட் அப்படின்னு கேட்டால் பைண்டிங் ஒன்லி ஆன் த பார்ட்டி டு த சூட். அவனும் கேட்டால் அவன் என் சொத்துன்னு கேட்டுட்டு வரான் அப்படின்னு, என்ன என் சொத்து தான்னு நீங்கள் டெக்ளேர் பண்ணுங்கன்னு சொல்லுதோம். அவன் ஒருத்தர் என்ன செய்தான், ஒரு ஃபோர்ஜரி டாக்குமெண்ட் வச்சுட்டு சொத்து என்னுடைய எதுன்னு கேட்டு வரான். நம்ம என்ன செய்யலாம், கோர்ட்டுக்கு போகிறோம், போய் ஐயா சொத்து ஏன் சொத்து அவன் கேட்டு வரான் அப்படின்னு கேட்கலாம். அப்படி உள்ள சூழ்நிலையில் அந்த டெக்ளரேஷன் யாருக்கு பொருந்தும்னா எவன் அந்த ஃபோர்ஜரி டாக்குமெண்ட்டை கொண்டாரானோ
அந்த வழக்கில் யார் ரெஸ்பாண்டண்ட்டாக இருக்கானோ அவனுக்கு தான் பொருந்தும், அல்லது அவன் பிள்ளைகளுக்கு, அல்லது அவன் ஒரு ட்ரஸ்டி வழியாக ஏதாவது வந்தாங்கன்னா அது அவன் தொடர்பானதுக்கு மட்டும்தான் அது பொருந்தும் அப்படின்னு சொல்லக்கூடியது செக்ஷன் 35. இனி 21. Which of the following section of the Specific Relief Act mandates the specific relief can be granted only for the purpose of enforcing individual civil rights, not mere purpose of enforcing penal law? இது உரிமைகளுக்காகத்தான் இருக்கு, ஒரு தண்டனை கொடுப்பதற்கான சட்டம் இதுவல்ல. எந்த செக்ஷன் சொல்லுதுன்னா செக்ஷன் 4. Specific relief to be granted can be granted only for the purpose of enforcing individual civil rights and not for purpose of enforcing penal law. அவனுடைய உரிமைக்காக தான் இருக்கணும் தெரியும், இங்கே தண்டனைக்கு இதுக்கு வழி இல்லை, இந்த செக்ஷனில் வராது அப்படிங்கிறத செக்ஷன் 4 சொல்லுது. இனி ஒரு 22வது கேள்வி. செக்ஷன் 34 ஆஃப் தி ஸ்பெசிஃபிக் ரிலீஃப் ஆக்ட் சாங்ஷன்ஸ் every type of declaration relief, only declaration of legal character or a property right. செக்ஷன் 34ல் என்ன ரிலீஃப் உங்களுக்கு கொடுக்காங்க? செக்ஷன் 34ல் என்ன சொல்லுது அப்படிங்கிற பார்க்கலாம். Any person entitled to any legal character or to any right as to any property may institute a suit. அப்போ இதில் ஆரம்பத்தில் சொல்லிட்டாங்க, any person entitled to any legal character or to any right as to the property may institute a suit against any person denying or interested to deny his title to such character or right. The court may in its discretion make therein declaration that he is entitled and the plaintiff need not in such suit ask for any further relief. எனக்கு இந்த லீகல் கேரக்டர் அப்படின்னு சொல்லுது சட்டப்பூர்வமான இந்த மாதிரி பொசிஷனில் இருக்கேன். உதாரணம், நான் டெனண்ட் அங்கே இருக்கேன், நான் ஒரு லீஸை அங்கே எடுத்து இருக்கேன்னு ஒரு கேரக்டர் இருக்கு, அதுக்கு ரைட்டு கேட்கறதுக்கு கேட்கலாம் லீகல் கேரக்டர். அல்லது ப்ராப்பர்ட்டி ரைட், இந்த ரெண்டுக்கு தான் நீங்கள் டெக்ளரேஷன் கேட்கலாம். இந்த சொத்து என்னுடையது என்று நீங்கள் அறிவியுங்கள், அல்லது நான் இங்கே ஒரு வாடகைதாரர் என்ற முறையில் இருக்கிறேன் என்று நீங்கள் அறிவியுங்கள் அப்படின்னு கேட்கலாம். இந்த ரெண்டும் தான் கேட்கலாம் அப்படிங்கிறத செக்ஷன் 34ல் சொல்லியிருக்கோம். ஒன்லி டெக்ளரேஷன் ஆஃப் லீகல் கேரக்டர் ஆர் ரைட் டு ப்ராப்பர்ட்டி, ஏங்க தான் சரியான ஆன்சர். இனி 23. ஆப்ளிகேஷன் as defined under specific right includes. ஆப்ளிகேஷன்லாம் என்ன அப்படிங்கிறத இப்போ தான் பார்த்தோம். இதே கேள்வி நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஆப்ளிகேஷன்னா என்ன? ஆப்ளிகேஷன் இன்க்ளூட்ஸ் எவ்ரி டியூட்டி என்ஃபோர்ஸபிள் பை லா. சட்டத்தின் வழி கட்டாயப்படுத்தக்கூடிய எல்லா கடமைகளும் ஆப்ளிகேஷனுங்க வார்த்தையில் உள்ள வருது. கரெக்ட் ஆன்சர் டியூட்டி, கரெக்டு. 24. ரிலீஃப் ஆஃப் டேமேஜஸ் இன் சூட் ஃபார் இன்ஜெக்ஷன் cannot be granted under செக்ஷன் 42 ஸ்பெசிஃபிக் ரிலீஃப் ஆக்ட். எந்த சூழ்நிலையில் ரிலீஃப் கொடுக்க முடியாது? 40 சப்செக்ஷன் 2ல் சூட்டு டிஸ்மிஸ் ஆச்சா, கிளைம் கொடுக்கலையா என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வியில் பார்க்கும்போது அதுக்கு ஆன்சர் 40 சப்செக்ஷன் 2ல் என்ன சொல்லுவாங்கன்னா, நோ ரிலீஃப் ஆர் டேமேஜஸ் கேன் பி கிராண்டட் under this section unless the plaintiff has claimed such relief in his plaint.
However, no such damages have been claimed. The court shall allow him to amend the claim. ஒரு ரிலீஃப் கேட்கலன்னா உனக்கு கிடையாது, ரிலீஃப் கேட்டாலாம் உண்டு. ரிலீஃப் கேட்கலையா உங்களுக்கு பிளைண்ட்டு மாற்றுறதுக்கு பெர்மிஷன் உண்டு. ஆனால் unless the plaintiff has claimed such relief in his plaint, அவர் பிளைண்ட் இல்லை, அதை கேட்டாலொழிய ரிலீஃப் இல்லை. cannot be granted unless the plaintiff has claimed under the plaintiff has claimed such relief in his plaint. இனி 25, mandatory injunction under section 39 can be granted. எதுக்காக கொடுக்கலாம்? To prevent a breach of an obligation if it is necessary to compel performance of certain acts which a court is capable of enforcing, the court may in its discretion grant an injunction to prevent the breach, complied or compel performance of requisite act. Correct answer C, both. Which of the following specific relief can be granted under Specific Relief Act? என்னெல்லாம் கொடுக்கலாம்? ரெசஷன் ஆஃப் கான்ட்ராக்ட் ஆர் கேன்சலேஷன் ஆஃப் கான்ட்ராக்ட். இதில் சி, போத். இனி 27, ப்ரொவிஷன் ஆஃப் தி ஸ்பெசிஃபிக் ரிலீஃப் ஆக்ட் அமெண்ட்மெண்ட் கேம் இன் டு ஃபோர்ஸ் எந்த டேட்டில் வந்தது? இதான் மேஜர் சேஞ்ச் பண்ணது 2018. 1 அக்டோபர் 2018. இனி 28வது கேள்வி, a suit for recovery of possession of an immovable property under section 6 can be filed against a private individual, government அல்லது both. இதில் against a private, ஏற்கனவே பார்த்த கேள்வி தான். against a private individual மட்டும்தான் முடியும், against a government இல்லை. இனி 29வது, under section 31 of the Specific Relief Act, the cancellation of instrument can be granted only if it is valid or void or voidable or void or voidable அப்படின்னு ஒரு 4 கண்டிஷன். செக்ஷன் 31 என்னன்னு சொன்னால், any person against whom a written instrument is void or voidable and has a reasonable apprehension that such instrument is left outstanding may cause serious injury. இதில் void or voidable. Correct answer D. If the instrument is void or voidable. 30வது கேள்வி, section 12 of the Specific Relief Act permits grant of specific performance of a part of a contract. இது ஒரு வித்தியாசமான காம்ப்ளிகேட்டட் செக்ஷன். ஒரு பெரிய செக்ஷனு. எப்படின்னு சொன்னால், ஒரு பார்ட் ஆஃப் தி கான்ட்ராக்ட் இருந்ததுன்னா என்ன செய்ய, except otherwise herein after provided in the section, the court shall not direct specific performance of a part of a contract. பாதி செய்திருக்கான் பாதி செய்யலை அப்படின்னு. where a party to contract is unable to perform the whole of it, but the part is left unperformed, small portion or the whole admits compensation, direct specific performance so much of contract and award compensation for the money deficiency. அதாவது கொஞ்சத்தை கொடுக்க முடியும் கொஞ்சத்தை கொடுக்க முடியாது அப்படின்னா டேமேஜை கொடுத்துடலாம். ஒரு ஏக்கருக்குன்னு அக்ரிமெண்ட் எழுதுனாங்க, ஒரு உதாரணம் சொல்லலாம். ஒரு ஏக்கர்னா அக்ரிமெண்ட் எழுதுனாங்க. ஒரு ஏக்கர்னா அக்ரிமெண்ட் எழுதிட்டு அளக்க போயில் 95 சென்ட் தான் இருக்குது. அவன் ஸ்பெசிஃபிக் பெர்ஃபார்மன்ஸில் போய் எனக்கு ஒரு ஏக்கர் தான், ஒரு ஏக்கர்னு எழுதியிருக்கேன்னு கேட்க முடியாது. unable to perform the whole or part of it, whole of part of it, ஒரு பகுதியை செய்ய முடியலை.
அப்போ என்ன செய்ய முடியும்? நீ 95 சென்ட்டை கொடுத்துரு, அந்த 5 சென்ட்டுக்கு காம்பன்சேஷன் வேணுமா வாங்கி கொடுக்கலாம். இப்படி பார்ட் பெர்ஃபார்மன்ஸை பற்றி செக்ஷன் 12 சொல்லுவாங்க. செய்யாது ரொம்ப அதிகமான அளவில் இருக்குது அப்படிங்கும்போது அதில் காம்பன்சேஷன் கொடுக்க முடியுமா கொடுக்க முடியாதா அப்படின்னு பார்க்கணும். அதை பார்த்துட்டு அதில் ஆர்டர் கொடுக்கணுங்கிற செக்ஷன் 12 ஒரு பெரிய செக்ஷன், 2-3 கண்டிஷன்ஸ் இருக்குது. பேசிக் இதுதான். முடியுமா, செய்ய முடியுமா செய்து கொடு, செய்ய முடியாததுக்கு டேமேஜஸை கொடு அப்படிங்கிறதான் இதில் சொல்லக்கூடிய. ஒன்று கன்சிடரபிள் பார்ட்டு செய்யலை, ரெண்டாவது காம்பன்சேஷன் ஆஃப் மணி கொடுக்குமானா காம்பன்சேஷன் கொடுத்துரு, நாலாவதில் சொல்லுதல் செப்பரேட் அண்ட் இண்டிபெண்ட்டாக இருந்தால் என்ன அப்படின்னு. இதை நான் ஒரு நோட்ஸு போட்டிருந்தேன். இதில் ஸ்பெசிஃபிக் ரிலீஃப் ஆக்டில் இந்த பார்ட்டுங்கிறதுக்கு இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட். அதில் கொஞ்சம் என்னோடய புக்கில் இருந்து ஒரு போர்ஷன் எடுத்து போடுறேன். அதில் எக்ஸாம்பிள் இருக்கும். 31 preventive relief is granted by the court under section 36 by declaration specific performance exception. ப்ரிவென்டிவ் அப்படின்னு சொன்னாலே ஒரு தடை கொடுத்தா தான் அங்கே ப்ரிவெண்ட் பண்ண முடியும். நீ இதை செய்யாதப்பா அப்படின்னு சொல்லுதான் ப்ரிவென்டிவ். செக்ஷன் 36 ப்ரிவென்டிவ் ரிலீஃப் இஸ் கிராண்டட் அட் த டிஸ்கிரிஷன் ஆஃப் கோர்ட் பை இன்ஜங்ஷன் டெம்பரரி ஆர் பெர்பச்சுவல். இனி 32 இன்ஜங்ஷன் cannot be granted against the specific under specific relief. என்ன செய்ய முடியாது? Restrain any person from instituting, prosecuting any proceedings, performance which would not be specifically enforced, no personal interest matter அப்படின்னு ஒரு 3 கொடுத்து 4வதா இதில் எல்லாம் அப்படின்னு கேட்காங்க. இதில் ஆன்சரு இன்ஜங்ஷன் வென் ரெஃப்யூஸ்டுன்னு 41 செக்ஷன் 41 சொல்லுவாங்க. அதில் கிளாஸ் BEF தான் அங்கே கொடுத்துருக்காங்க. அதனால் ஆல் தி அபோவ் யூ கேன் ரெஃப்யூஸ், கோர்ட் கேன் ரெஃப்யூஸ் இன்ஜங்ஷன். Under section 39 of Specific Relief Act, the mandatory injunction can be granted. எது கொடுக்கலாம்? மேண்டேட்ரி இன்ஜங்ஷன். நான் இப்போ தான் சொன்னேன். அதாவது தடுக்கிறது மட்டும் இல்லை, நீ ஒரு செயலையும் செய்யணும் அப்படின்னு. To prevent a breach of an obligation to compel performance of certain acts. When to prevent the breach of an obligation, it is necessary to compel performance of certain acts which the court is capable of enforcing. Court may in its discretion grant an injunction to prevent breach and also compel performance. ரெண்டும் both A and B. Under Specific Relief Act, a suit for recovery of possession can be filed only in respect of movable, only in respect of immovable, அல்லது both. நான் ஆரம்பத்திலே சொன்னால் நம்ம சொன்னது இம்மூவல் ப்ராப்பர்ட்டி. செக்ஷன் 5 செக்ஷன் 7 ரெண்டும் இருக்குது. செக்ஷன் 5 மூவல் ப்ராப்பர்ட்டி, செக்ஷன் 5 இம்மூவல் ப்ராப்பர்ட்டி, செக்ஷன் 7 மூவபிள் ப்ராப்பர்ட்டி. அஞ்சு 6 இம்மூவபிள், 7 8 மூவபிள். பெர்பச்சுவல் இன்ஜங்ஷன் கேன் பி கிராண்டட். எப்போ கொடுக்க முடியும்? ஒன்லி ஆஃப்டர் ஹியரிங் த மெரிட்ஸ் ஆஃப் த டிகிரி. நிரந்தரமாக ஒரு உத்தரவு கொடுக்கணுன்னா அதுக்கு முன்னால் வழக்கு யாருக்கு உரிமை இருக்குது யாருக்கு உரிமை இல்லைன்னு முழுவதும் விசாரித்து பேஸ்ட் ஆன் மெரிட்டு தான் கொடுக்கலாம்.
டெம்பரரி இன்ஜெக்ஷன் கொடுக்கலாம். டெம்பரரி இன்ஜெக்ஷன் வழக்கு நடக்கும்போது சிவில் ப்ரொசீஜர் கோடில் சொல்லுவோம். அடுத்த ஒருத்தன் அவசரமாக எனக்கு இதை தடை பண்ணுங்க, அவன் இதை செய்தான் அப்படின்னு கேட்கும்போது உடனடியாக அவனை வர சொல்லி 2 பேரையும் விசாரித்து கொடுக்கலாம். அல்லது அர்ஜென்சியாக இருந்தால் அடுத்த வாய்தா வரைக்கும், நீ அடுத்து என்றைக்கு கோர்ட்டுக்கு வருவா அது வரைக்கும் அவனுக்கு ஒரு நோட்டீஸ் அனுப்பு, அவனும் இவனும் வரட்டும், அது வரைக்கும் நான் தடை உத்தரவு கொடுக்க அப்படின்னு கொடுக்கலாம். ஆனால் பெர்மனண்ட்டாக கொடுக்கக்கூடியது பேஸ்ட் ஆன் மெரிட்டு தான் நம்ம கொடுக்க முடியும். செக்ஷன் 37 சப்செக்ஷன் 2ல் a perpetual injunction can only be granted by the degree made at the hearing and upon merits of the suit. இனி 36, in a suit under section 6 of the specific relief act, which of the following is not the correct legal position? இது செக்ஷன் 6 திரும்ப நிறைய ரிப்பீட் ஆகக்கூடிய கொஸ்டின். அரசாங்கத்துக்கு எதிராக இருக்கக்கூடாது, 6 மாதத்துக்குள்ள வழக்கு தொடரணும், அவனுடைய சம்மதம் இல்லாமல் அவரிடமிருந்து அவனுடைய பொசஷன் எடுக்கப்பட்டது. The plaintiff who was in possession must have been dispossessed, otherwise than on due course. Suit have been filed after the expiry. Should not have been filed after the expiry. 6 மாதத்துக்குள்ளே கொடுத்துருக்கணும். Not against. இந்த 3 சரியான ஆன்சர். அதனால் இது இல்லை. கேள்வியில் கேட்டுக்கிறது ஃபாலோயிங் இஸ் நாட் தி கரெக்ட் லீகல் பொசிஷன். அப்போது டிஃபெண்டன்ட் கேன் ப்ளீட் தட் ஹி ஹேஸ் அ பெட்டர் டைட்டில், எனக்கு நல்ல ரைட் இருக்குது, எனக்கு உரிமை இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு டிஃபெண்டன்ட் சொல்ல முடியுமான்னா முடியாது. நீ டிஸ்பொசஸ்டு, வித்தவுட் கன்சர்ன்டு, பை ஃபோர்ஸு, நாட் த்ரூ லீகல் கோர்ஸ் அப்படின்னு சொன்னால் பொசஷனை திருப்பி கொடுத்துரு. நீ வேறு வழக்க தொடங்கி அங்கே போய் நடத்திக்கோங்க தான் அதில் சொல்லக்கூடியது. டிஃபென்ஸ் ஆஃப் டைட்டில் அக்செப்டபுள் அல்ல. அப்போ ராங்காக எழுதியிருக்குது 6வது டீன்னு கொடுத்துருக்க 4வது இட்ஸ் நாட் கரெக்ட் ஆன்சரை. இந்த கேள்விக்கு சரியான லீகல் பொசிஷன் எது இல்லைன்னா டி இல்லை. 37, in a suit for specific performance under section 16, which of the following is mandatory requirement to obtain? Readiness and willingness must be pleaded and proved. Subsequent to the agreement, the plaintiff must not have become incapable of performance. Plaintiff must have become disentitled to recover compensation. இதில் எது சரியான ஆன்சர்னு கேட்டால், he has to prove he has performed, always been ready and willing to perform the essential terms of the contract அப்படிங்கிறத செக்ஷன் 16 சொல்லுவோம். which of the following is the mandatory requirement? Specific performance cannot be enforced in favor of a person who has obtained substituted performance. அதாவது இவர் செய்யலை, நான் வேறு ஒரு ஆளை வச்சு செய்துக்கிட்டேன் அப்படிங்கதான் சப்ஸ்டிடியூட்டட் பர்ஃபார்மன்ஸ். அவர் போய் ஸ்பெசிஃபிக் பெர்ஃபார்மன்ஸ் கேட்க முடியாது, ஏன்னா அவர் ஏற்கனவே இப்போ சப்ஸ்டிடியூட்டட் பர்ஃபார்மன்ஸ் வாங்கிட்டார். ஹூ ஹேஸ் பிகம் இன்கபபிள் ஆஃப் பெர்ஃபார்மிங் ஆர் வயலேட்ஸ் எசென்ஷியல். அவனுடைய பெர்ஃபார்மன்ஸ் அவனால் செய்ய முடியாதுன்னா கேட்க முடியாது. உதாரணத்துக்கு அவர் செய்தார், அக்ரிமெண்ட் தரணும், 40 லட்ச ரூபா கொடுக்க வேண்டியிருக்கு, ஆனால் பட் ஹி ஹாஸ் பிகம் அன் இன்சால்வெண்ட்னா is unable to perform his duty, incapable of performing. அவர் பர்சனல் ஸ்பெசிஃபிக் ரிலீஃப் கேட்க முடியாது. who fails to prove that he has and ready to perform. நான் பணம் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கேன்னு அவர் காட்ட முடியலைன்னு அவரும் கேட்க முடியாது. இந்த 3 சூழ்நிலையில்
ஸ்பெசிஃபிக் பெர்ஃபார்மன்ஸ் இல்லை. எப்படி ஒன்று சப்ஸ்டிடியூட்டட் பெர்ஃபார்மன்ஸ் வாங்கிக்கிட்டாரு, இல்லாட்ட செய்வதற்கான தகுதி அவருக்கு இல்லாமல் போயிட்டு, அல்லது தன்னால் எல்லாம் செய்ய முடியும் என்று அவர் காட்டவில்லை அப்படின்னா இல்லை. இதுதான் 16ல் செக்ஷன் 16ல் சொல்லக்கூடியது. இதைத்தான் கேட்காங்க. விச் ஆர் த ஃபாலோயிங் இஸ் அ மேண்டேட்ரி ரிக்குயர்மெண்ட்? ரெடினஸ் வில்லிங்னஸ் மஸ்ட் பி ப்ளீடட். 1. must not have become incapable of performance. ஆன்சர் வந்து போத் பி அண்ட் சிங்கிறது கரெக்ட். இனி 32 இதோட நிறுத்திக்கிடுவோம். 37ஓட நிறுத்திக்கிடுவோம், டைம் ஆயிட்டு. சரி, சந்தேகம் இருந்தால் கேளுங்க, பாக்கி உள்ளதை நாளைக்கு பார்க்கலாம். சொல்லுங்க. 24ஆ? Relief of damages in a suit for injunction cannot be granted unless it is claimed. இது நார்மலாக எல்லாரும் சொல்லக்கூடியது தானே. ஈவன் அண்டர் சிபிசியில் பிளைண்ட்டில் என்ன ரிலீஃப் கேட்டிங்களோ அதுதான் கொடுக்க முடியும். இங்கேயும் அதே தான் சொல்லுவோம். இங்கே செக்ஷன் 40 no relief or damages shall be granted under this section unless the plaintiff has claimed such relief in the plaint. Provided that where no such damages have been claimed in the plaint, the court shall at any stage of the proceeding allow the plaintiff to amend the plaint on such terms as may be just for including such claim. plaint மாற்றிட்டு வாங்கிக்கிடலாம். Correct answer, unless the plaintiff has claimed such a relief.